வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தன் மானசீக குரு என்று திரையுலகில் இருந்த போதும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகும் பகிரங்கமா அறிவிச்சிருக்கார். அதனாலதான் ஜானகியம்மா எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனம் இன்னைக்கு கேப்டன் கையில கொடுத்து 2005 நாங்க கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த வாகனத்துல தான் வந்து தலைவர் அவர்கள் மாநாட்டுக்கு வந்தார். அந்த வண்டியினுடைய நம்பர் 2005, கட்சி ஆரம்பிச்சது 2005. அதுதான் கேப்டன் சொல்வார், இது எழுதப்பட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு அப்ப கேப்டன் மாநாட்டில் சொன்னார். அதுக்கு அடுத்து பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு இந்த வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த காது கேளாதர் பள்ளிக்கு பண உதவி, உணவு கேப்டன் பிறந்த நாளுக்கு தந்துகிட்டு இருக்கோம். இது பல வருஷமா எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் கூட ஒரு வாட்டி கூட அந்த ஸ்கூலுக்கு போய் எந்த நிதியோ உதவியோ வழங்கல. ஆனா கேப்டன் பல ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா இடத்துலயும் அவர் ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய மானசீக குரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனாலதான் அன்னதான பிரபு என்று இன்னைக்கு கேப்டனை உலகமே இன்னைக்கு வந்து சொல்றாங்க. எங்க தலைமை கழகத்துல வேற ஒரு தலைவருடைய சிலை இருக்குன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை தான். அப்படி நாங்க பகிரங்கமா அதை ஏத்துக்கிட்டோம். அதே மாதிரி என்ன தலைமை அலுவலகத்துல இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட்ல இன்னைக்கு நீங்க அரசியல் துறையில இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் நீங்கள் யாரை நீங்க பெண் ஆளுமையில நீங்க வந்து ரோல் மாடலா எடுக்கிறீங்க?